வணக்கம். மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாக இந்தியா கரூர் மாவட்டத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தின் போது சன நெரிசல் காரணமாக 40க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கின்றார்கள். இதில் குழந்தைகள், கர்ப்பிணிகள், சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது. 69க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் காரணமாக படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கின்றது. நேற்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த பிரச்சார கூட்டத்தின் போது ஒரு குறுகிய சாலையில் அளவுக்கு அதிகமான மக்கள் அங்கு விஜயை பார்ப்பதற்காக மக்கள் அதிகமாக கூடிய காரணத்தால் இந்த சோக சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக மேலதிக தகவலோடு பாதிக்கப்பட்ட மக்களின் குமுறல்கள், அவர்களின் கதறல், அவர்களின் கோபங்கள், தங்கள் பிள்ளைகளை, குழந்தைகளை, மனைவிகளை, கணவர்களை மற்றும் கர்ப்பிணிமார்கள், புதுமண தம்பதிகள், திருமணமாக இருந்த தம்பதிகள் போன்றோர் இந்த சம்பவத்தில் பலியாகி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் வேதனை அளிக்கின்ற விடயமாக இருக்கின்றது. விஜய் மீதான எதிர்ப்பு அலைகளையும் அவர்களின் எதிர்ப்பு குரல்களையும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது சம்பந்தமான சில எனது கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சம்பவம் தொடர்பாக கிடைக்கின்ற தகவல் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அங்கு பிரச்சாரத்துக்காக நேரடியாக வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் 12 மணிக்கு அங்கு வருகை தருவதாக ஏற்கனவே அங்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அவரின் பிரச்சார நிகழ்வுக்காக ஒரு சாலை வழியான ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த சாலை வழி ஒரு 10,000க்கும் 15,000க்கும் இடைப்பட்ட மக்களே அதில் கூடக்கூடிய இடமாக அது அமைந்திருந்தது. விஜயின் கட்சி சார்பில் பிரச்சாரத்துக்காக 2-3 இடங்கள் கேட்கப்பட்டிருந்ததாகவும் அங்கு அந்த இடங்கள் வழங்கப்படாததால் அவருக்கு குறிப்பிட்ட இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறையிடம் இது சம்பந்தமாக அவர்களுக்கு அந்த இடத்தில் எவ்வளவு மக்களை அனுமதிக்க முடியும், அந்த இடத்தில் எவ்வளவு மக்கள் வருகை தருவார்கள் என்ற கணக்கு அந்த மாவட்ட செயலகங்களில் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையிலேயே அந்த அனுமதிகள் வழங்கப்படுகின்றன. அந்த குறுகிய பிரதேசத்தில், குறுகிய ஒரு சாலையில் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த இடத்தில் விஜயை பார்ப்பதற்காக ஒரு கட்சி தலைவர் என்றதுக்கு அப்பால் இவர் ஒரு சினிமா ஆக்டர், தமிழ்நாட்டில் இவர் ஒரு பிரபலியமான ஒரு சிறந்த நடிகர், அதுவும் இளையோரை மிகவும் கவர்ந்த ஒரு நடிகர் என்ற காரணத்தால் அந்த நடிகரை பார்ப்பதற்காக மக்கள் முண்டியடித்திருந்தார்கள். இவரின் அரசியல் நோக்கத்தை கொண்டு அங்கு மக்கள் கூடவில்லை. விஜயின் ரசிகர்கள், அவரை திரையில் பார்த்தவர்கள், அவர் அந்த இடத்துக்கு நேரடியாக வரும்போது அவரை நேரடியாக பார்ப்பதற்காக அங்கு அளவுக்கு அதிகமான மக்கள் கூடியிருந்தார்கள். ஒரு 10,000 15,000 நிற்கக்கூடிய இடத்தில் 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு ஒன்று கூடியிருந்தனர். அந்த கரூர் மாவட்டத்தை விட அயல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் அங்கு வரத் தொடங்கியதன் காரணமாக, அதைவிட ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், விஜய் அவர்கள் அந்த பிரச்சார கூட்டத்துக்காக அவர் 12 மணிக்குத்தான் வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வந்த நேரம் 7 மணி. 12 மணிக்கு அங்கு மக்கள் கூட தொடங்கினர். விஜய் வருவது தாமதமாக மக்கள் கூட்டங்களும் அதிகரிக்க தொடங்கின. அதற்கான முறைகளும் நடைமுறைகளும் கூட்டத்துக்கான ஒழுங்குபடுத்தல்களும் சரியான முறையில் அங்கு பின்பற்றப்படவில்லை. அந்த மக்களுக்கான நீர் விநியோகம் கூட ஒழுங்காக இடம்பெறவில்லை. அந்த மக்களை
ஒரு கட்டுப்படுத்துவதற்கு கூட அங்கு செயற்பாட்டாளர்கள் குறைவாக இருந்தது. அந்த மக்களை பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என்று பிரித்து அதை ஒழுங்குபடுத்துவதற்கான தொண்டர்களும் அங்கு மிகவும் குறைவாக இருந்தது. அதுக்கான ஒழுங்குபடுத்தல்கள், முறைகள் மிகவும் குறைவாக இருந்தது. ஏற்கனவே பிரச்சாரங்களுக்காக விஜய் மேற்கொண்ட பிரச்சார நிகழ்வுகளில் பெரிய இடங்கள் ஒதுக்கப்பட்டு அதுக்கான ஒழுங்குகளும், அதுக்கான நடைமுறைகளும், அதுக்கான ஒழுங்குபடுத்தல்கள் சரியான முறையில், சரியான நிர்வாகங்களால் அது ஒழுங்குபடுத்தப்பட்டு அங்கும் மக்கள் அதிகமாக கூடியிருந்ததையும், அது எதுவித பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த கூட்டம் நிறைவடைந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே விஜயின் வருகை என்பது ஒரு நடிகர் என்ற ரீதியில் ரசிகர்கள் அதிகமாக கூடுகின்றார்கள். இங்கு அவரின் அரசியல் தேவைக்காக அங்கு கூடவில்லை. அவரை திரையில் பார்த்தவர்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்ற நோக்கங்களோடு தான் அங்க குழந்தைகள், கர்ப்பிணிமார்கள், சிறுவர்கள் அனைவரும் கூறுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் சிறுவர்களுக்கு விஜய் என்றால் மிகவும் பிடித்தவர். ஆகவே இந்த சிறுவர்கள் நேரடியாக அந்த விஜயை பார்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் அங்கு அதிகமாக கூடுகிறார்கள். அதிக சன நெருக்கடிகள் அங்கு ஏற்படுகின்றன. அங்கு கூடுபவர்கள் அவருக்கு வாக்கு போடுபவர்கள் அல்ல. இந்த கூட்டத்தை வைத்து அவர் முதலமைச்சர் ஆவார் என்பது, இந்த சன கூட்டங்களை வைத்து அவர் வருகின்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆவார் என்பது பொருள் அல்ல. இது முழுக்க முழுக்க விஜயை நேரடியாக காண வேண்டும் என்ற நோக்கங்களோடு இந்த ரசிகர்கள் என்ற கோணத்திலேயே இங்கே அதிக சனங்கள் கூடுகின்றன. இதன் காரணமாகவே இந்த துர்ப்பாக்கிய சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இங்கு 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் தாமதமாகி அந்த இடத்துக்கு அதிகமான மக்களை அங்கு வரவழைக்க வேண்டும், கரூரில் ஒரு கெத்து காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிரச்சார கூட்டத்தை தாமதப்படுத்தியிருந்தார். இந்த விஜய் 7 மணிக்கே அவர் மக்கள் மத்தியில் பேசியிருந்தார். அதற்கு முதலாகவே அவர் அங்கு வந்திருந்தார். ஆனால் வெளியில் வந்து அவர் மக்களை நேரில் காணாமல், பேசாமல் அந்த வாகனத்துக்குள் இருந்ததாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. அவர் பிரச்சார மேடைக்காக கொண்டு வரப்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் அந்த மக்கள் கூட்டத்திலே வருகின்றது. பின்னுக்கு அவரின் கார் வருகின்றது. ஆனால் மக்கள் மத்தியில் அவர் பேசுவதை தாமதப்படுத்தி கொண்டிருந்தார். இதனால் மக்கள் அதிகமாக கூட தொடங்கினார்கள். அதோடு வேலைகளுக்கு சென்று வேலைகள் முடிந்து வருகின்ற மக்கள், அந்த மக்களும் இந்த கூட்டங்களுடன் சேர்கின்றார்கள் விஜயை பார்ப்பதற்காக. ஆகவே அந்த நேரம் மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு நேரம். வேலைகள் விட்டு வருகின்றார்கள், அங்கு சனம் கூடியிருக்கின்றது. அந்த குறுகிய இடத்தில் அளவுக்கு அதிகமான மக்கள் கூடுகிறார்கள். அவரின் பிரச்சாரம் 7 மணிக்குத்தான் தொடங்குகின்றது. அதற்கு முன்பதாகவே இங்கு தள்ளுமுள்ளுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. விஜயின் வாகனம் அந்த சாலையை நுழைகின்ற போது மக்களை 10 அடி தள்ளி நிற்குமாறு அந்த தொண்டர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த 10 அடி மக்கள் பின்னுக்கு செல்லும் போது, பின்னுக்கு நின்றவர்கள் பின்னுக்கு தள்ள வலிக்கிடும் போது மக்கள் சடுதியாக நிலத்தில் விழத் தொடங்குகிறார்கள். அதில் விழுந்தவர்கள் கர்ப்பிணிகள், குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள் என, பெண்கள் என அனைவரும் ஒருவருக்கு மேல் ஒருவர் விழுந்து அவர்களை கடந்து நடந்து செல்கின்றார்கள். அங்கு விழுந்தவர்களை தூக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கவில்லை. அவர்களின் நோக்கம் விஜயை பார்க்க வேண்டும். இங்கு ஒரு மரண ஓலம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்களின் நோக்கமே விஜயை பார்க்க வேண்டும். இங்கு சிறுவர்கள், அதாவது பால்குடி குழந்தைகள் கூட அங்கு நின்றிருந்தார்கள். அவர்களை இடித்து தள்ளியிருக்கிறார்கள், அவர்களை ஏறி மிதித்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகளின் நெஞ்சில் மேல் ஏறி மிதித்து அந்த குழந்தைகள் இறந்திருக்கின்றன. கர்ப்பிணிமார்களை மிதித்து ஏறி அவர்கள் ஒரு மிருகத்தனமாக அந்த விஜயை பார்ப்பதற்காக தங்களை மறந்த ஒரு ரசிகர்களாக இவர்கள் செயற்பட்ட விதம் இந்த உயிர்களை காவு கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவம் இடம்பெறுகின்றது. விஜய் பேசுகின்றார். அங்கு தள்ளுமுள்ளுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு அல்லோலங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. விஜய் பேசி முடிஞ்சதும் வாய் காட்டிட்டு அவர் உடனடியாக இறங்கி விமான நிலையம் சென்று சென்னை சென்றிருக்கின்றார் தனது வீட்டுக்கு. விமான நிலையத்தில் வைத்து பத்திரிகையாளர்கள் பேட்டி கண்ட போது அதற்கு எதுவித பதில்களும்
அறிக்கைகளையும் விடாமல் அதை திரும்பி பார்க்காமல் செல்கின்றார். இங்கே மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆம்புலன்ஸ் வண்டிகள் சடுதியாக அங்கு வரவழைக்கப்பட்டு மருத்துவமனைக்கு மக்கள் கொண்டு செல்லப்படுகின்றார்கள். அவசர அவசரமாக கொண்டு செல்லப்படுகின்றார்கள். இவர் எதுவுமே தெரியாத மாதிரி, எதையும் கணக்கில் கொள்ளாத மாதிரி விறுவிறுவென்று தனது சென்னை விமான நிலையத்துக்கு சென்று அங்கு வீடு செல்கின்றார். இது ஒரு பொறுப்பற்ற தலைவனின் செயற்பாடாக இருக்கின்றது. அவரின் புதிய கட்சி ஆரம்பத்தில் இடம்பெற்ற ஒரு கோரமான சம்பவமாகவும், இப்படியான பிரச்சாரங்களை செய்து இந்த உயிர்களை குடித்து இந்த அரசியலில் ஈடுபடுகின்ற செயற்பாட்டை அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல், அல்லது அவர் அங்கு தங்கி நின்று அந்த மக்களை மருத்துவமனையில் சென்று அவர்களுக்கான ஆறுதலை கூட சொல்லாமல் அவர் எதுவுமே நடக்காமல் தான் சென்று விட்டார். இது மக்களுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை கலைத்துவிட்டு அவர் பேசாமல் செல்ல வேண்டும் என்று மக்கள் இந்த ஆவேசங்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இங்கே பல மக்கள் கதறி அழுகிறார்கள். தனது குடும்பத்தில் 3 பிள்ளைகளை ஒரே அடியாக கொடுத்து விட்டதாகவும், 2 பிள்ளைகளையும் கொடுத்து மனைவியையும் பறிகொடுத்து விட்டதாக கணவன் கதறுகிறார். திருமணம் நிச்சயிக்கப்பட்ட இரு தம்பதிகள் வருகின்ற மாதம் அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இருவர்களும் அங்கு நெறிபட்டு இறந்து விடுகிறார்கள். இந்த மனவேதனையை இந்த தாய் அழுது குளர்கின்றாள். தனது மனைவி கர்ப்பிணியை இழந்து விட்டதாக கணவன் அழுகின்றான். தன் கணவனை இழந்து விட்டதாக மனைவி அழுகின்றாள். தன் பிள்ளைகளை இழந்து விட்டதாக தாய் தகப்பன் அழுகின்றார்கள். இப்படியான ஒரு அரசியல் தேவைதானா? மக்களை ஒன்று கூட விட்டு இப்படியான ஒரு நெருக்கடிக்குள் மக்களை பலிக்கடவாக்கிவிட்டு ஒரு அரசியல் செய்வதென்பது ஒரு தலைவனுக்குரிய முறையல்ல. எதிர்கால தலைவனாக வருகின்ற கனவோடு தனது அரசியல் பயணத்தை மேற்கொள்கின்ற விஜய், அவருக்கு புதிய கட்சி, புதிய அனுபவம், புதிய அரசியல் நுழைவு, இதெல்லாம் அவர் கவனிக்க தவற இருக்கின்றார். இவர் தன்னை பார்ப்பதற்கு ரசிகர்கள் வருவார்கள் என்ற இலக்கை நோக்கி அந்த பிரச்சார மேடைகளை, மக்களை சரத்தையும் கூட்டி மற்ற கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக தான் இருப்பதாக காட்டுவதற்காக இந்த பிரச்சாரங்களை செயற்படுத்தி வருகின்றார். ஆனால் அதுக்கான ஒழுங்குபடுத்தல்கள் சரியாக இடம்பெறவில்லை. அதுக்கான நடைமுறைகளும் சரியாக இல்லை. அதற்கான வழங்கல்களும் சரியாக இல்லை. ஏற்கனவே இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் அந்த கொடிக்கம்பம் விழுந்து அதில் சில சேதங்கள் ஏற்பட்டிருந்தது. ஆகவே அவரின் கட்சி என்பது புதிய கட்சி. அவருக்கு தடைகளும் எதிர்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அவரை வீழ்த்துவதற்காக பல நாசகார வேலைகளும், அவரின் இந்த கூட்டத்தை சிதறடிப்பதற்காக சில தந்திரங்களையும் பழைய அரசியல்வாதிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அவர்கள் காலங்காலமாக பழைய கட்சிகள் வாக்குகளை கேட்ட வண்ணம் இருக்கின்றார்கள், ஆட்சிகளை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆகவே இவர் புதிதாக வந்து இவ்வளவு மக்களை ஒன்று கூட்டுகிறார். இவ்வளவு மக்கள் நெரிசல் அங்கு வருகின்றது. இதை தடுப்பதற்காக பல உத்திகளையும் பல தந்திரங்களையும் இவர்கள் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் நிறையவே இருக்கின்றன. அந்த சந்தர்ப்பங்களை பார்க்கும் போதும் சில இந்த கரூரில் இடம்பெற்ற சில சம்பவங்களும் சில சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றன. அதாவது, முதலாவது, இவர் 12 மணிக்கு கூட்டம் இடம்பெறுவதாக அறிவித்திருந்தும் இவர் 7 மணிக்கு இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருந்தார். இது ஒரு முக்கிய பெரிய தப்பாக இருக்கின்றது. அதைவிட அங்கு காவல்துறையினர் அதிகமாக ஈடுபடவில்லை. இவர்கள் மக்கள் கொடுக்கின்ற தொகையை குறைத்து அங்கு அனுமதியை வேண்டியிருக்கிறார்களா என்பது வடிவாக தெரியவில்லை. அவர்கள் அந்த வருகின்ற மக்களுக்கு ஏற்ற மாதிரி காவல்துறையை அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்களா, அல்லது வேணுமென்று குறைக்கப்பட்டிருந்ததா? இரண்டாவதாக, இந்த கரண்ட் இல்லாமல் போயிருக்கின்றது. 7 மணிக்கு கரண்ட் நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது. மின்சாரம் நிப்பாட்டப்பட்டதால் அங்கு கூடுதலாக எதுவும் தெரியாமல் அந்த தள்ளுமுள்ளு இடம்பெற்றிருக்கின்றது. அத்தோடு அந்த காவலில் ஈடுபட்டிருக்கின்ற காவல்துறையினர் எந்த விதமான செயற்பாடுகளை மேற்கொள்ளாமல் அங்கு
நின்றதையும் காணக்கூடியதாக இருந்தது. போது அந்த லைனில் வந்துட்டு கரண்ட் சுத்தமாக இல்லை. கரண்ட் சுத்தமாக இல்லாதனால வந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சு கீழே விழுந்து ஒரு 10-20 பேர் கீழே அடியில் படுத்துக்கிட்டாங்க. நான் என் பாப்பா 2 பேர் வந்துட்டு ஒய்ஃப் கூட போயிட்டாங்க. நான் வந்துட்டு இங்கிட்ட தனியாக வந்துட்டாங்க. கீழே குழந்தையில வந்துட்டு தூக்கி விட்டேன். கடைசியில் என் பிள்ளைங்க 2 இறந்துச்சு, என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க சார். 3 பேர் இறந்துட்டாங்க. இல்லை அது விஜய் வந்ததுக்கப்புறம் நடந்துச்சா? விஜய் வர்றதுக்கு முன்னாலே நடந்துச்சுங்க சார். இல்லை அவர் வரதுக்கு முன்னாடி எல்லாம் தள்ளி போங்கன்னு சொன்னாங்களா தொண்டு? அந்த இல்லைங்க சார், அப்போல்லாம் வந்துட்டு யாரும் தள்ளி போகல, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அந்த பாண்டியன் ஆம்புலன்ஸ்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்க சார். அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த தள்ளுறதே ஆச்சுங்க. கரண்ட் ஆனால் வந்துட்டு கரண்ட் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் சைட்லாம் வந்துட்டு ஜென்ஸ் தான் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போனது சந்துக்குள்ளே லைட் இருந்ததுனா கூட அதில் வந்துட்டு யாரும் கீழே விழுந்துருக்க மாட்டாங்க. கீழே விழுந்தா வந்து தூக்கிறதுக்கு ஆள் இல்லை. 10 பேர் கீழே கிடக்குறாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு எல்லாம் ஏறி போகிறாங்களா, விழுந்து தூக்கி விட முடியல. அந்த இடத்துல வந்துட்டு சரியான ஒரு எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் மாதிரி பார்த்தாரா? இல்லைங்க சார், இல்லைங்க சார், நாங்கள் அப்போல்லாம் நாங்கள் பாப்பாவை தூக்கிட்டு பெரிய பாப்பா அடிப்பட்டு தூக்கிட்டு வந்தாங்க. நான் பாப்பா பின்னாடி ஹாஸ்பிட்டல் வந்துட்டேங்க சார். அதுக்கப்புறம் அங்கே விஜய் வந்ததுன்னு தெரியாது, விஜய் பேசுனது என்னன்னு தெரியாதுங்க சார். சரியான ஒரு பிளான் இல்லைங்க சார் அந்த இடத்துல. வந்துடுறோம் நாங்கள் திருப்பி ஒரு அரை மணி நேரம் கமிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லைம்மா, போனோமா கிடக்குது. என் பிள்ளையும் என் மாப்பிள்ளையும் போயிட்டாருப்பா. அடுத்த மாதம் கல்யாணம். 2 பேருமே போயிட்டாங்க, 2 பேருமே செத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்ப்பா, போயிட்டாங்கப்பா. வளர்த்து பார்த்து வளர்த்து என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேன்ப்பா. என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க வந்து கதறாங்க. ஒரு பாதுகாப்பும் இல்லாம போய் இந்த விஜய்னு எல்லாரும் செத்துட்டாங்களே. இந்த கட்சி தான் நம்மளுக்கு தேவையா? சரி விடுங்க சார், நான் பேசலை, அதுக்கு மேலே பேசலை. என் பொண்ணுக்கு 2 பேரும் போச்சு. எனக்கு இன்னும் மேலே பொண்ணே போயிடுச்சு. இருந்து என்ன பண்ண போகிறேன்? பொண்ணே போயிடுச்சு, இருந்து என்ன பண்ண போகிறேன்? விஜய் வந்து 12 மணிக்கு வரேன்னு சொன்னார். அங்கே நாமக்கல்லே 12 மணிக்கு மேலே தான் போய் சேர்ந்தார். சரி, நாங்கள் வந்து ஸ்கூல் முடிஞ்சுட்டு அப்படியே விட்டாங்க எங்களுக்கு. என்எஸ்எஸ் கேம்பில் இருந்தாலும் அப்படியே விட்டுட்டாங்க எங்களை. அப்போ வந்து நாங்கள் 3 o'clock 2:30 ஆமாம் வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் எங்கள் அப்பா, என் ஃப்ரெண்டு, நானும் எங்கள் அப்பா ஆட்டோவில் வந்துட்டோம். வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன் சார். அந்த கேப்பில் நான் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெண்டு போகலாம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகலாம் வாடா அப்படின்னாங்க. எங்கள் அப்பாட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு வந்தேன். விஜய் ஒட்டே பார்த்துட்டு வரேன்னு சொல்லி, சரி போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வானாரு. அப்போ அது போயிட்டு இருக்கும்போது ஒரு 6:15 இருக்கும் சார். 6:15 அப்போ உள்ள வந்துட்டு 5:15 வந்துட்டார். வண்டி எல்லாம் முன்னாடிலாம் டிராஃபிக் ஆகிடுச்சா சார், ஜாம் ஆகிடுச்சு. முன்னாடியே பொறுமையாக தான் வண்டி வந்துச்சு. பொறுமையாக ஒரு 7:15 இருக்கும் சார். 7:15 to 8 மணிக்குள்ளே இருக்கும். அந்த கேப்பில் வண்டி விஜய் பேசிகிட்டு இருக்க முன்னாடியே, விஜய் சார் அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி 25 மணி முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் பின்னாடி வரவும், பின்னாடி வர கேப்பில் நாங்கள் ஒரு சந்து இருந்துச்சு. எல்லாம் கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் சந்துக்குள்ளெல்லாம் போனாங்க. சந்துக்குள்ளே போகும்போது ஐஸ் வண்டிகளெல்லாம் அங்கே நிறைய போட்டு வச்சுட்டாங்க. யாரும் நவர முடியல. அந்த கேப்பில் வந்து இதெல்லாம் இந்த சம்பவம் நடந்துச்சு சார். அதில் வந்து நிறைய ஒரு லேடிஸே ஒரு 30 பேர் 40 பேர் இருந்தாங்க. குழந்தைங்க வந்து ஐஸ் வண்டி மேலே ஏற்றி விட்டோம். மூச்சு விட முடியல, அழுதுகிட்டே இருந்தாங்க. ஏற்றி விட்டோம். எங்கள் அண்ணன் வந்து அந்த என்னை ஒரு சின்ன காலி இடம் மாதிரி இருந்துச்சு. தம்பி வந்து கூட்டத்தில் மாட்டிக்கிட்டான். தம்பியை வந்து எங்கள் அண்ணன் இழுத்துட்டு போய் நான் வந்து ஒரு கார் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து வண்டி இருந்துச்சு சார். அந்த வண்டி வந்து விழுந்துருச்சு. ஒருத்தவங்களா விழுந்து எல்லாம் அடிபட்டுட்டாங்க தான் அதிக பேர். விஜய் வெளியே கூட வரலாம். ஆனால் அப்போ அந்த கேப்பில் வெளியே யாரும் இல்லை. அது அந்த பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இருக்கும். அந்த அப்போ நடந்தது பின்னாடி 25 அடி முன்னாடி பங்குன்னு சொல்லவும் எல்லாம் பின்னாடி வந்துட்டாங்க. பின்னாடி வந்து அந்த கேப்பில் நடந்த சம்பவம் இது. 10:30 மணி 11 மணிக்கெல்லாம் போனாங்க சார். அப்புறமேலு வந்து ஒரு 3 மணிக்காட்ட வருவாங்க, 4 மணிக்காட்ட வருவாங்க. நாங்கள் 4 மணிக்கு மேலே வந்து ரொம்ப கும்பலாயிருச்சுங்க சார். கும்பலாயிருச்சு. ஒரு 6 மணி ஆச்சு. என்னால் முடியல. என்னை விட்டுருங்க, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு கயிறு கட்டியிருந்தேன் 2 பக்கம். இந்த பக்கம் இருக்கிறவங்க கயிறை எடுத்து விடுமா, அந்த அம்மானால முடியல, மயக்க வருதுங்கிறாங்க, வெளியில் போயிருட்டோம் அப்படின்னு. அப்புறமேல அந்த பக்கம் போய் நின்று அங்கிட்டு வந்து வெளியில் போகிறதுக்கே நீ விடலிங்க. வந்துட்டாருன்னு அதுதான் அந்த மஞ்சள் துணி
முடியல, நவரவே முடியல. என்னால் இங்கிட்டு நவர முடியல, இங்கிட்டு நவர முடியல. எனக்கு மயக்கமாக வருது, என்னால் நிற்க முடியல. என்னை விட்டுருங்க, தொண்டையெல்லாம் வறண்டு போகுது, எனக்கு ஒரு மாதிரியாக ஆகுது, நான் செத்துருவேன், இதுக்குள்ளே நின்னாலும் செத்துருவேன், யாரையும் பார்க்கல, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு விடவே இல்லை. அப்புறமேலு வந்துட்டாருன்னு பேசுவார். அந்த காரு போச்சு. அப்புறம் பின்னாடியே ஒரு கருப்பு கலரு அந்த காரு போச்சு. அவ்வளோதான் தெரியும். போட்டு நறுக்குன்னு எல்லாம் தள்ளி மூச்சே விட முடியலண்ணா. இவர் வந்து என்ன பண்ணுறாரு தவிர கேட்டிங்கன்னா, வந்த உடனே உள்ளேயே உட்காந்துருக்காரு. மேலே வந்திருந்தாங்கன்னா பார்த்துட்டு எல்லோரும் மக்கள் கலைஞ்சிருப்பாங்க. இவர் வந்து மக்கள் உள்ளே உட்காந்து கும்பல் சேரட்டுன்னு கொண்டு போய் எல்லாத்தையும் இப்போ சாகடிச்சிட்டார். இதுதான் உண்மை. அதாவது 11 மணிக்கு மீட்டிங்கு, 12 மணிக்கு மீட்டிங்கு கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்களாட்டிருக்கு போலீஸு. ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணிக்குள்ளே வராரு. இது வந்து ஒரு டெக் சிட்டி. அந்த நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாருமே வந்து லட்சக்கணக்கில் வருவாங்க சனிக்கிழமை. இது சனிக்கிழமை வேறு, சம்பள நாள். அப்போ என்ன ஆச்சு, ஃபுல் க்ரௌட் ஆகி போச்சு. ரோடு பிளாக்குடு, எல்லா போட்டும் பிளாக்குடு ஆகுது. இவங்களும் வெளியில் போக முடியாமல் இந்த தாவேக்காரங்க அப்படி இருந்தாலும் நிறைய பேரை காப்பாற்றிருக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வர்ற ஒரு ஆம்புலன்ஸ்காரங்களை லைவ்லேயே பார்த்து, நான் ஒரு டிவி லைவில் பார்த்தேன், அவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. எதுக்குள்ள உள்ள ஒரு ஆம்புலன்ஸ்னு சொல்லி போட்டு அவ்வளோ அடிக்கிறானுங்க. ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்குது. விசாரணை முடிவு என்ன தெரிஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம். அது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எஃப்ஐஆர் போட்டுருக்குறோம். எஃப்ஐஆர் போட்டு தான் வேலை நடந்துட்டு இருக்குது. பட்டு ரைட்டா? ஓகே. அது உங்களுக்கு ஓகே. இப்போதைக்கு எஃப்ஐஆர் போட்டுருக்குதுங்க, அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பட்டு வெயிட் பண்ணுங்க. எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். இது ஏதோ மேற்கொள்ளப்படுமா? They've already told you the number, right? Okay, yeah. Have you booked a case? Thank you. A case has been registered. Okay, we'll give you the details later. Okay, right? அதாவது பெண்கள் வந்து ரொம்ப உண்மையாலுமே, அதாவது வந்து நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், யாராவது வந்து தலைவராக அவரை வந்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவராக ஏற்றுக்க கிடையாது, ஒரு ரசிகராக தான் போய் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு பார்க்க நினச்சா டிவியில் பாருங்கள், நேரில் தயவு செஞ்சு கூட்டத்துக்கு போகாதீங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதாவது வந்து அவர் வந்து வர்றதே பார்த்தீங்கன்னா 12 மணி சொல்லியிருந்தார். ஆனால் அவர் வந்த டைமுக்கு உங்களுக்கே தெரியும், 7 மணிக்கு வந்தார். வேணுனே கூட்டட்டும், கரூரில் அவர் வெயிட்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. இது வந்து இதில் பாதிக்கப்பட்டது அவர் கிடையாது, பொதுமக்கள் தான். இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருங்க. அவர் ரசிகரெல்லாம் பார்க்கணுன்னா டிவியில் பாருங்கள், தயவு செஞ்சு நேரில் போகாதீங்க. இது என்னோட கருத்துங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு தவிர கேட்டிங்கன்னா, வந்த உடனே உள்ளேயே உட்காந்துருக்காரு. மேலே வந்திருந்தாங்கன்னா பார்த்துட்டு எல்லோரும் மக்கள் கலைஞ்சிருப்பாங்க. இவர் வந்து மக்கள் உள்ளே உட்காந்து கும்பல் சேரட்டுன்னு கொண்டு போய் எல்லாத்தையும் இப்போ சாகடிச்சிட்டார். இதுதான் உண்மை. அதாவது 11 மணிக்கு மீட்டிங்கு, 12 மணிக்கு மீட்டிங்கு கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்களாட்டிருக்கு போலீஸு. ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணிக்குள்ளே வராரு. இது வந்து ஒரு டெக் சிட்டி. அந்த நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாருமே வந்து லட்சக்கணக்கில் வருவாங்க சனிக்கிழமை. இது சனிக்கிழமை வேறு, சம்பள நாள். அப்போ என்ன ஆச்சு, ஃபுல் க்ரௌட் ஆகி போச்சு. ரோடு பிளாக்குடு, எல்லா போட்டும் பிளாக்குடு ஆகுது. இவங்களும் வெளியில் போக முடியாமல் இந்த தாவேக்காரங்க அப்படி இருந்தாலும் நிறைய பேரை காப்பாற்றிருக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வர்ற ஒரு ஆம்புலன்ஸ்காரங்களை லைவ்லேயே பார்த்து, நான் ஒரு டிவி லைவில் பார்த்தேன், அவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. எதுக்குள்ள உள்ள ஒரு ஆம்புலன்ஸ்னு சொல்லி போட்டு அவ்வளோ அடிக்கிறானுங்க. ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்குது. விசாரணை முடிவு என்ன தெரிஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம். அது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எஃப்ஐஆர் போட்டுருக்குறோம். எஃப்ஐஆர் போட்டு தான் வேலை நடந்துட்டு இருக்குது. பட்டு ரைட்டா? ஓகே. அது உங்களுக்கு ஓகே. இப்போதைக்கு எஃப்ஐஆர் போட்டுருக்குதுங்க, அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பட்டு வெயிட் பண்ணுங்க. இவர் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமான இவரே வந்து எதுவுமே பேசாமல் கம்முன்னு போயிருந்தாரா? இது என்ன அர்த்தம்? இவர் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டா இவர் நாளைக்கு எங்களை வந்து பார்த்து எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டாரா, எதுவும் பண்ண மாட்டாரா? இது எந்த விதமான அரசியல்னு தெரியல. இது வந்து இவர் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை பேசுறதுக்கு அருகதையே கிடையாது இவருக்கு. இவர் வந்து தேவையில்லாமல் இந்த கட்சியை வந்து எதுக்கு ஆரம்பிச்சுன்னு தெரியாமல் ஆரம்பிச்சு, கொள்கையினால என்னன்னு இல்லை, அதில் தேவையில்லாமல் ஆரம்பித்து மக்களை வந்து ஒரு விளம்பர அரசியல் பண்ணி இத்தனை பேர்த்தோட மக்களை உயிரை தின்றுக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். அவங்க இது நடத்திருக்கவே தேவையில்லை. கும்பலை வந்து மக்களை காலையிலேருந்து காக்க வச்சு இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்குது. இத்தனை 6 குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க, ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்காதுக்கு முன்னாடி இத்தனை குழந்தைங்களோட உயிர் போயிருக்குது. இதுக்கெல்லாம் யார் அவர் பொறுப்பேற்றுக்கு வரா? அவர் போயிட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன் மணிப்பிரேன்ட்டு போயிடுவார். இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இன்னைக்கு இது எல்லாத்துக்குமே அரசாங்கம் தான் பதில் சொல்லி ஆகணும். இவர் இந்த அரசாங்கத்தை தான் திட்டினார், எதிர்கட்சி தலைவர் எல்லாத்தையுமே தான் திட்டிட்டு போனார் அவர். இதில் வந்து என்ன பிரயோஜனமே தெரியும். ஒரு ஆறுதலுக்கு கூட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த திருச்சியில் ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு காலையில் இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம்ல. சிஎம் சென்னையிலேருந்து நான் விடிய நைட்டு இங்கே 1 மணிக்கு வராருன்னு சொல்லி நியூஸில் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது இவர் எந்த அக்கறை இருக்குது இவருக்கெல்லாம்? எதுவுமே இல்லை. இவர் எதுக்கு இந்த விளம்பர அரசியலை பண்ணி இவர் மக்களை வந்து இப்படி இது பண்ணுற அப்படின்னே தெரியல. வேறு மணிசங்கருங்க என் பேர். கும்பலாக இருக்குன்னு வந்துட்டான், போயிட்டு பயந்துட்டு இது ஓரத்தில் நின்றுக்கிட்டான்.
அப்படி வேணா தண்ணி இல்லாமல் கும்பலில் போய் செருப்பு கழட்டிட்டு அவன் நசுக்குன்னா அந்து போயிட்டுன்னு வெளியில் ஓடி தனியாக ஓடி போயிட்டான். இல்லைன்னா என்ன இருந்தாலும் இவனும் போயிட்டு வந்திருப்பான். இப்போ முடியல பயந்துக்கிட்டு படுத்துக்கிட்டான் வீட்டில். என்ன நடத்துகிறாங்க ஒரு தண்ணி கூட இல்லாமல் அரசியல் வந்து அந்த அம்மா பேசலாம். இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது என்னங்க அர்த்தம்? இதில் தண்ணி இப்போ அவங்க தான் நடத்துனாங்க. ஒரு உட்கார சேரில் கூட தண்ணி இருந்துச்சு. இவங்க என்ன நடத்து இது பண்ணினாங்க? ஒன்று அனுமதி வாங்கிட்டு வாரத்தில் தான் இன்னும் பண்ணியிருக்கணும். என் பையன் போயிட்டு பயந்துக்கிட்டு ஓடியாந்து வீட்டில் உட்காந்துருக்கிறான். இதெல்லாம் என்னங்க நடத்து? எத்தனை மணி 12 மணிலேருந்து இதெல்லாம் என்ன நடத்துகிற? ஒரு வாட்டில் ஹாய் காட்டிட்டு போயிடுவார். அப்படி எல்லாமே ஹாய் கட்டலாம். நாங்களும் தான் ஹாய் கட்டலாம். உயிர் போச்சுன்னா யார் தருவா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை குழந்தை இத்தனை கிடக்குது, அதெல்லாம் யார் பார்க்கறது? வாட்டில் போய் வண்டியில் ஏறி போயிட்டா போதுமா? இதெல்லாம் அவர் ஒரு தலைவரா? அவருக்கு என்ன தெரியும் கட்சியை பற்றி? மக்கள் மயங்கி உழுவுறாங்க. பயந்துட்டு காருக்குள்ள உள்ள ஓடி பயந்துட்டு உள்ள ஓடுறாரு. இவர் தலைவரா? நாளைக்கு என்ன பண்ண போறாரு? எத்தனை 40க்கு மேல தாண்டிட்டு இருக்கு. ஒரு தலைவர் வரான்னாக்கா முக்கியமான ஒரு பாதுகாப்பு தான் முக்கியம். இப்ப 50 உயிர் போயிருச்சு. 50 உயிர் போயிருச்சு. இன்னைக்கு அந்த உயிரை அவர் தருவாரா? அன்னைக்கு ஒரு உயிரை தருவாரா? ஒரு குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க? அந்த பாதுகாப்பு இல்லாம எதுக்கு வரணும்? அது முன்னெச்சரிக்கை சொல்லிருப்பாங்கல்ல. அவர் வரக்கூடிய விஷயம் வந்து முன்னெச்சரிக்கை கொடுத்துருப்பாங்கல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா? ஏன் அந்த பாதுகாப்பை கொடுக்கலாம்? இன்னைக்கு நம்ம 50 பேர்த்தோட உயிர் போயிருச்சு. இன்னைக்கு அதை விஜய் கொடுப்பாரு. அவரு சோசா போவாரு. இப்ப யார் பாதிக்கப்பட்ட மக்கள்? யாரு உயிரை கொடுத்த? அந்த குழந்தைகளையும் பெரியவங்களுக்கு கொடுத்த உயிர் பரிவாக கொடுத்தவங்க யாரு? மக்கள் தான். அவர் மாடி வந்து போயிடுவாரு. இதுக்கு யாரு சார் காரணம்? அந்த உயிர் கொடுப்பாரா? நீ நாளைக்கு 5 லட்சம் கொடுக்கலாம், 10 லட்சம் கொடுக்கலாம். காசு பேசுமா? பணம் பேசுமா? இது யாரு சார் முக்கிய காரணம்? சொல்லுங்க, யார் காரணம்? நீ வர அப்படின்னாக்கா முன்னெச்சரிக்கையாக வந்து எல்லா அனைத்து விதமான பாதுகாப்பு கொடுத்து தான் சரி வரணும். ஏன் அவர் தங்கராஜ் சார் குமாரபாளையம் வக்கீல் விஷயம் வெளிநாட்டு கிளம்பி போயிருக்கா. அவனுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் இங்கே தான், இங்கே கோர்ட் இங்கே தான். விஜய் இங்கே வந்து அவனு இங்கே வந்து கோர்ட்டில் வந்து ஆசிரியர் அவனு இது சத்துக்கு பதில் சொல்லி அவனு அன்னைக்கு என்ன சொல்லி ஜட்ஜ்மெண்ட் அவனு வக்கீல் ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்னு சொன்னார். சிக்ஷன்றதுக்கு உங்கள் ரசிகமுடைய செத்தா எது நடந்தாலும் நீங்கள் தான் போகணும்னு சொன்னார்ல. சரி, ரைட், நடந்தது. இப்போ இது நடந்து போச்சா? இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? ஜட்ஜ்மெண்ட் பர்மிஷன் கொடுத்து சொன்னார்ல. அவர் தான் பர்மிஷன் கொடுத்தாரு. போலீஸ்கார சொன்னாங்க சார் முடியாத ரசிகர் நிறையா வர்றாங்க, நாங்கள் உயிர் பார்த்து சொன்னார் இல்லையா? ஐசி சொன்னார்ல, டிஹெச்பி என்ன சரி சொன்னாங்க, முடிய சொன்னாங்களா? இல்லை கொடு சொன்னாங்களா? ஜட்ஜ்மெண்ட் சொன்னது யார்? இப்போ முடிச்சு போனது என்ன? அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். இப்போ கொடுத்த தப்பு. அதே மாதிரி பதில் சொன்னது இவங்க ஜட்ஜி சொன்னது மாதிரி விஜய் வந்து இங்கே பதில் சொல்லணும். இந்த கோர்ட்டை வந்து பதில் சொல்லி ஆகும். சரி, பொருள் உடஞ்சி வச்சு இவங்க கட்சி இந்த காசு கொடுத்துட்றாங்க. சரி, இந்த உயிருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் யார் வக்கீல் ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுக்குறது? இது யார் ஏற்றுக்கோ? விஜய் தான் ஏற்றுக்கணும். விஜய் வரணும். அவங்க நைட்டு கூட வெளிநாட்டு போயிருவா. வக்கீல் லிஸ்ட்டு ஓப்பன் சொல்கிறேன். இந்த நடந்து வரல, பப்ளிக்கால போயிடுச்சு. தமிழ் இந்தியா முறை போயிடுச்சு நடந்தது. இத்தனை உயிருக்கு காரணம் வந்து விஜய் தான். யார் வேணாலும் சரி, இவன் நைட்டுக்குள்ளே வக்கீல் வச்சுட்டு இந்த மாதிரி வெளியில் கிளம்பிடுவா. அதுக்குள்ளே பிடிச்சி இன்னொன்று கேஸ் நடந்தது இங்கே இந்த கோர்ட்டுக்கு நம்ம கோர்ட்டு விஜய் இங்கே வந்தாகணும். ஜட்ஜ்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும். இதுதான் சார் நான் சொல்கிறேன். ஓகே, நிறைய பேர் ஒரு 50 பேர் ரொம்ப 35 பேர் இப்போ சொல்கிறாங்க. இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்று போட தெரிஞ்சால் மீட்டிங் போட தெரிஞ்சால் போடணும், இல்லாட்டி போடக்கூடாது. இப்போ சினிமா படத்தில் நடிக்கிற நடிகர் வந்து அரசியலுக்கு வர்றது வேஸ்ட்டு. இவனுக்கு ரசிகர் அதிகம் வரும்னு தெரிஞ்சு அதை வந்து ஒரு முறையான இடத்துல வந்து அதை வந்து போட்டால் தான் அது வந்து செயல்பாட்டுக்கு வரும். இப்போ வந்து சும்மா வந்து ரசிகர்கள் வந்து இப்போ 50 பேர் கரூரில் வந்து பணமாக்கிட்டு போயிட்டேன். அவ்வளோதான். டிவிக்கே ஒளியா, என்னைக்கும் டிவிக்கே ஒளியா. இன்றைக்கு விஜயனுடைய பரப்புரையில் ஒரு 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்தது வந்து ஒரு 7 மணிக்கு தான் வந்தார். அதனால் கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே கூடியிருந்துச்சு. ஒரு 2000-3000 பேருக்கே தாக்கு பிடிக்க முடியாத ஒரு ஈரோடு சாலையில் போலீஸ் கொடுத்த அனுமதியின் காரணமாக ஒரு 30-40 பேருக்கு மேலே திரண்டதுனால மிகப்பெரிய இந்த விபத்து என்பது நடந்திருக்கு. விஜயினுடைய வண்டி உள்ளே வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்ற பொழுது அவரை பார்ப்பதற்காக ஆவலாக முண்டியடித்ததன் விளைவாகத்தான் ஒரு பெரிய தள்ளுமுள்ளு என்பது அங்கே ஏற்பட்டு கீழே விழுந்து மிதிப்பட்டு இன்றைக்கி 38 பேர் இறந்தது என்பது மிகவும் ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவமாக பார்க்கிறோம். எங்கள் அண்ணன் பையன் ஒரு பையன், 2 பையன், ஒரு பையன் இறந்துட்டான். பெரிய பையன், சின்ன பையனை காணோம். வீட்டுக்காரம்மா வேற ஐசியூல வச்சுருக்காங்க. எங்கள் அண்ணியை வேற. இல்லை, நான் என்னதான் பண்ணுறேன் இதில். என் பையனுக்கு கண்ணு பூரா காயமாக இருக்குது. ஆளே இதாயிட்டான். போய் உள்ளே போய் பார்க்காம போனா சொன்னானே வீட்டு வேலை செய்யற இடத்துல எங்க அப்பாய்க்கு நான் சோறு போடுறேன்னு சொன்னானே. அந்த சோறு வேலை தெரிக்கலையா பேரனுக்கு? அந்த அண்ணன் கடை
இப்ப என்ன யாரு ஐயோ இப்ப யாரா வருவா சொல்றா இங்க வந்து யாரா என்னடா பண்ணுவோம் கேக்குறேன். இவர் வந்து என்ன பண்றாரு